வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நவம்பர் 2020ல செக்ஷன் சில கொஷின் வந்து அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. அதுவும் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அதாவது பிக் கொஸ்டின், பிக் ப்ராப்ளம் இது. பேங்க் அக்கவுண்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். From the following information, prepare the profit and loss account of ABC Bank Limited for the year ended 31st March 2012 in the prescribed form. ஸோ பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேட் டெட்ஸ் டு பி ரிட்டன் ஆஃப் 40,000, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் at 55%, balance of profit from the last year 1,20,000. Directors have recommended a dividend of rupees 20,000 for the shareholders. These are the information given. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பேங்கிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து 10 மார்க் கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நவம்பர் 2020ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேங்கிங் பிஎன்எல் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்கும்போது பர்டிகுலர் ஷெட்யூல் நம்பர் அமௌண்ட், அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து இன்கமும், அதில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டும் அதர் இன்கமும் வரும். அதே மாதிரி செகண்டில் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ், இந்த 3 ஹெட்டிங்கும் வரும். அடுத்தது தேர்டில் பார்த்தீங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் வரும். அண்ட் ஃபோர்த்தில் பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வரும். ஓகே. ஸோ பேங்கிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதில் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஷெட்யூல் நம்பர் அப்படின்னு சொன்னால் 13. ஸோ அந்த 13ல என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் அப்படின்றபோது பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கம். அதனால நம்ம அதை கொண்டு வரோம். என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்கு 2,59,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்டும் கொடுத்துருக்காங்க 2,23,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டும் கொடுத்துருக்கு 1,54,000. டிஸ்கவுண்ட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் கிராஸ் வந்து 1,95,000 கொடுத்துருக்கு. அதில் ரீபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் ரெக்வயர்ட் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனாக்கா 49,000. ஸோ அதை லெஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நம்ம டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடில் காமிக்கணும். தென் ஸோ இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 7,82,000. ஷெட்யூல் நம்பர் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பார்த்தீங்கன்னா 7,82,000. நெக்ஸ்ட் ஷெட்யூல் நம்பர் 14 அதர் இன்கம்ல வெறும் கமிஷன் மட்டும்தான் வருது 8,200. தென் ஷெட்யூல் நம்பர் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். தட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்கர்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஷெட்யூல் நம்பர் 15ல வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நம்ம சம்மில் கொடுத்துருக்கு 2,75,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 42,000 கொடுத்துருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட்ஸ், அதாவது பேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது எக்ஸ்பென்சஸ். அதனால எல்லாமே இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஷெட்யூல் நம்பர் 15ல வரும். ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,85,000. அடுத்தது ஷெட்யூல் நம்பர் 16ல ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, ரெண்ட் கொடுப்பாங்க, டைரக்டர் ஃபீஸ் இருக்குது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், இதெல்லாம் நம்ம சம்மில் கொடுத்துருக்கு, அதெல்லாம் எழுதிக்கிறோம். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54,000, ரெண்ட் அண்ட் டேக்ஸ் 18,000, டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த சம்முக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடிட்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,200 கொடுத்துருக்காங்க. போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம்ஸ் 1,400, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 2,900, சன்ட்ரி சார்ஜஸ் 1,700. இது அந்த பேங்க்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுனால அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 82,200. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ், அந்த ஹெட்டிங்கில் பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப். ஸோ பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க 40,000. அண்ட் தென் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் 1,55,650 கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத கீழேயே அந்த ஒர்க்கிங் நோட்ஸில் கொடுத்துருக்கு. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஷெட்யூல் நம்பர் 13ல ஒரு 7,82,000 இருக்கா, அடுத்தது 8,200, இது ரெண்டும் இன்கமா, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, 3,85,000 ஒரு டோட்டல் இருக்குது.
82,000 ஒரு 200 ஒரு டோட்டல் இருக்கு. அண்ட் தென் பேட் டெப்ட்ஸ் ரிட்டன் ஆஃப் ஒரு 40,000 இருக்கு. ஸோ இந்த 7,82,000 + 8,200 பார்த்தீங்கன்னா 7,90,200 அதில எத மைனஸ் பண்றோம்? 5,07,200 லெஸ் பண்ணா, நம்மளுக்கு இப்போ 2,83,000 கிடைக்குது. இது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஆனா, இப்ப நம்மளுக்கு புரொவிஷன் ஃபார் டாக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 55%. ஸோ இந்த 2,83,000ல 55% பார்த்தீங்கன்னா, 1,55,650 வரும். ஓகேவா? ஸோ அத தான் நம்ம இந்த புரொவிஷன் அண்ட் கன்டிஜென்சிஸ்ல 1,55,650 போட்டுட்டு, டோட்டல் புரொவிஷன் அண்ட் கன்டிஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா, 1,95,650. இப்போ வொர்க்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பேங்கிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க அந்த சம் பக்கத்துல கொஸ்டின் பக்கத்திலேயே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பர்ட்டிகுலர்ஸ், ஷெட்யூல் நம்பர், அமௌண்ட் இப்படி தான் ஃபார்மேட் அதுக்கு. ஸோ ரோமன் லெட்டர் 1ல இன்கம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த இன்கம் கீழ பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் நம்ம வொர்க்கிங் நோட்ல போட்டிருக்கோம் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் நம்பர் 13ல எவ்வளோ டோட்டல் வருது? 7,82,000. அதே மாரி அதர் இன்கம்ல நம்ம கமிஷன் மட்டும் போட்டிருக்கோம் 8,200. ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா, 7,90,200. ஆ 200. இது வந்து டோட்டல் ஏ. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஷெட்யூல் நம்பர் 15 3,85,000 அண்ட் தென் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் நம்பர் 16 82,200 ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ்க்கு ஷெட்யூல் நம்பர் கிடையாது. பட் இங்க அதோட டோட்டல் வந்து 1,95,650 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ டோட்டல் பி பார்த்தீங்கன்னா 6,62,850. ஸோ இப்போ இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணா அதாவது 7,90,200லேருந்து 6,62,850 லெஸ் பண்ணா, நம்மளுக்கு 3rd ரவுண்ட் லெட்டர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த கரண்ட் இயர் கிடைக்கும். நெட் ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர் 1,27,350 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன குடுத்திருக்கு? பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த லாஸ்ட் இயர் 1,20,000 குடுத்திருக்கா? ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு, டோட்டலா இப்ப எவ்வளோ இருக்கு? 2,47,350 இருக்கு. ஸோ இப்போ 3rd ரவுண்ட் லெட்டர் ஓவர். அடுத்தது 4th மந்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பி&எல் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். அதாவது ப்ராஃபிட்லேருந்து எது எதெல்லாம் அப்ரோப்ரியேட் பண்றாங்க, ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் இதுல லெஸ் பண்ணி, மிச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அவங்க பேலன்ஸ் ஷீட் கொண்டு போறாங்க அப்படின்றது தான் இந்த இதுல 4th ஸ்டேஜ்ல காமிக்கிறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே பேங்கர்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ஒண்ணு மெயின்டெயின் பண்ணுவாங்க. எவ்வளோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 25% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் டூ ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் 25% ஆஃப் த கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ? 1,27,350 பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? 31,838. ஓகே. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவென்யூ ரிசர்வ் எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நெல் குடுத்தாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் அதாவது நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, டி டைரக்டர்ஸ் ஹேவ் ரெக்கமெண்டட் அ டிவிடெண்ட் ஆஃப் ரூப்பீஸ் 20,000 ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ் குடுத்துருக்கா. ஸோ எப்பவுமே டிவிடெண்ட் எதுலேருந்து குடுப்பாங்க? ப்ராஃபிட்லேருந்து தான் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து குடுக்கறதுக்கோசரம் தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் 20,000 அதையும் குடுத்தாச்சு. ஸோ இப்ப என்ன பண்றாங்க அந்த இடத்துல 2,47,350ல ஒரு 31,838 வந்து ஸ்ட்ராட்டஜி ரிசர்வ்க்கு அலோகேட் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு 20,000 ப்ரொபோஸ்ட் டிவிடெண்டா பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1,95,512 அதுதான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பி&எல் அக்கவுண்ட் கேரி ஃபார்வர்ட் டூ த பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த சம்ல நம்மள பேங்கிங்கோட பி&எல் அக்கவுண்ட் தான் கேட்டிருக்கிறதுனால, ஸோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு இப்படி தான் நம்ம இந்த சம் போடணும். ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு சம் இது. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.